ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டூல்ஸும் பிளஸ் ஏஐ டூல்ஸும் கவர் பண்ணுவோம். லாஸ்ட் 2 வீக்ஸ் எந்த ஒரு டூல்ஸும் நம்ம கவர் பண்ணல. இன்னைக்கு வீடியோஸ்ல உங்க பிசினஸ் யூஸ் பண்ற மாதிரி 3 ஏஐ டூல்ஸா கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா டே பை டே ஏஐ டூல்ஸ் வந்துட்டே இருக்கு. நிறைய ஏ டூல்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஏ டூல்ஸும் பிரைசிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாலும் இப்ப எல்லாமே பிரைசிங்ல மூவ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நீங்க சில ஏ டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அது ஃப்ரீயா இருக்கும் போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெய்டா வந்த அதை யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு வீடியோல 3 ஏ டூல்ஸ் எடுத்து வச்சுங்க. அதான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஏ டூல்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் கிரியேஷனுக்காக ஒரு ஏ டூல்ஸ் பார்த்தேன். இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். Leonardo.ai சொல்லிட்டு ஒரு ஏ டூல்ஸ். இந்த ஏ டூல்ஸ் இனிஷியலா நீங்க உள்ள லாகின் பண்ணும்போது உங்களுக்கு 200 கிரெடிட்ஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதாவது ஃப்ரீயா லாகின் பண்ணும்போது 200 கிரெடிட்ஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால மல்டிபிள் இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நான் இமேஜ் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணோம். மற்றபடி மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்தர் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எப்படி இதை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது, அதுவும் கிரியேட்டிவான இமேஜ் கிரியேட் பண்றது, அதான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இங்க டைரக்டா இந்த app.leonardo.ai குள்ள ஓபன் பண்ணிடுங்க. இது லாகின் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் தான் இருக்கும். இமேஜ் கிரியேஷன் ஒரு ஆப்ஷன் போட்டோம். இந்த இமேஜ் கிரியேஷன் போங்க. பிகாஸ் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணும்போது லிமிடெட் கிரெடிட்ஸ் தான் தருவாங்க. அந்த கிரெடிட்ஸ் வச்சு உங்களால நீங்க இது எப்பலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தா உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு இமேஜ் வேணும் அந்த மாதிரி டைம்ல இந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இங்க நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நீங்க என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் ஓகே. நான் இப்போ இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். 5D ஹைப்பர்லிஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் எங்க இருந்து எடுக்கணும். நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். நீங்க எங்க இருந்தா டேரக்டா நீங்க ChatGPT போயிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜஸ் வேணுமோ அங்க நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி நீங்க போட்டுருங்க. போட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா 3D ரெண்டரிங் வேணுமா, கான்ட்ராஸ்ட் வேணும், எப்படி வச்சுருங்க. அப்புறம் நம்மளுக்கு நம்ம 1:1 ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா தான் போட போறோம். 1:1 கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் கிரியேட் ஜென்ரேட் இமேஜ் கொடுத்தா போதும். உங்களுக்கான இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணும். இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அர்ஜென்ட்டா உங்களால இமேஜ் தேவைப்படுது, அந்த மாதிரி டைம்ல ஒரு கிரியேட்டிவான இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி இமேஜஸ் பிளஸ் காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இமேஜ் டக்குன்னு கிரியேட் பண்ணும், எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஏஐ வெப்சைட் ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிட்டு போயிருங்க. அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பேஸ் பண்ணி இது ரன் பாத்தீங்கன்னா. நான் என்ன கொடுத்துருக்கேன், 5D ஹைப்பர் எலாஸ்டிக் கார்ட்டூன் லியோனல் மெஸ்ஸி அது கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு பாத்தீங்கன்னா நான் அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ChatGPT இமேஜ் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. நீங்க சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்படி சூப்பரா இருக்கு 3D அப்படியே கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்க எந்த கார்ட்டூன் கிரியேட்டர் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இமேஜோட குவாலிட்டி ஹை குவாலிட்டி இருக்கும். இது எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3D இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க தைரியமா கிரியேட் பண்ணலாம். இது சூப்பரா இருக்கு. நானே செக் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கு. இது மாதிரி ஃபெஸ்டிவல் இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும், கண்டிப்பா கிரியேட் பண்ணுவேன். நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ஜஸ்ட் தீபாவளி கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி 3D இமேஜ் நீங்க தீபாவளிக்கு கிரியேட் பண்ண முடியும் கைஸ். நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணா இந்த சைட் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பாக்குற ஏஐ வெப்சைட் பாத்தீங்கன்னா ஐடியோகிராம். இந்த ideogram.ai பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40+ இமேஜ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இந்த இமேஜ் நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு அர்ஜென்சியா இருக்கோ அப்பெல்லாம் இந்த யூஸ் பண்ணி நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணிடலாம். சேம் நீங்க எப்படி நம்ம லாஸ்ட்ல பார்த்த அந்த லியோனார்டோ ஏஐ எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதுலயும் நீங்க ப்ராம்ப்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும் உங்களுக்கான இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். நான் சேம் அதே ப்ராம்ப்ட் தான் டைப் பண்றேன். இதுல லாஸ்ட் வீடியோ இதுல வெப்சைட்ல லியோனார்டோ மெஸ்ஸி யூஸ் பண்ணி நீங்க நம்ம ரொனால்டோ மாத்திக்கிறோம். வேற எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுங்க. நான் இங்க ரொனால்டோன்னு சும்மா ஜஸ்ட் கொடுக்குறேன். ரொனால்டோன்னு கொடுத்துட்டு இதுல அதே சேம் அதே ஃபார்மேட் நம்ம எடுக்கிறோம். இங்க பார்த்தா 1:1 ஆட்டோ பப்ளிக் எல்லாம் கொடுத்து ஜஸ்ட் ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களால லோகோ கிரியேட் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி உங்களால பர்ஃபெக்டான சூப்பரான லோகோ கிரியேட் பண்ண முடியும். இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த இமேஜ் நீங்க பாக்குறீங்களா, இந்த இமேஜோட ப்ராம்ப்ட் உங்களால காப்பி பண்ணி எடுக்க முடியும். அதை எப்படி நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 செகண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. வீடியோ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட டைம் முடிஞ்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கான இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இது எப்படி டவுன்லோட் பண்ணுங்க. இங்க மை இமேஜஸ் ஆப்ஷன் காட்டும். மை இமேஜ் போனா நாம கொடுத்த அந்த ப்ராம்ப்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே காமிச்சிரும். நம்ம எப்படி நம்ம அங்க மெஸ்ஸி கிரியேட் பண்ணுவோம், இங்க ரொனால்டோ கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி நம்ம மெஸ்ஸி கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ரொனால்டோவும் இங்க இருக்கு.
ஸோ நீங்க அப்படியே சேவ் அப்படியே டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் guys. வேற எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க பிஎன்ஜி 100% குவாலிட்டி, ஜேபேக் 70% குவாலிட்டி வரையும் உங்களை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்ல எனக்கு வேற ஏதாச்சும் புதுசா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுங்க, அந்த ஐடியோகிராமுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற இமேஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ அதுல எந்த இமேஜ் உங்களுக்கு ஷூட் ஆகுது, இப்ப நீங்க லோகோஸ் எல்லாம் போட்டீங்கன்னா மேல லோகோஸ் நிறைய லோகோஸ் வரும். ஸோ அந்த லோகோஸ் வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க நிறைய பாக்குறீங்களா, ஜஸ்ட் அதை வந்து நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லோகோ நல்லா இருக்கா, ஸோ இந்த லோகோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இங்க வந்து கிளிக் பண்ணி இதோட ப்ராம்ப்ட் வந்து நான் பார்க்க முடியும். இது பாத்தீங்கன்னா இங்க மேஜிக் ப்ராம்ப்ட் சொல்லிட்டு இதை வந்து ஜஸ்ட் மோர் கொடுங்க. இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு அப்படியே காப்பி ஆயிடும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இங்க வந்து அவங்க பி போட்டுருக்காங்க, நான் வந்து ஏ மாத்துறேன். ஸோ இங்கேயே ஏ மாத்திரம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேம் அதே லோகோவை ஏக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுறது செக் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்து ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த லோகோ வந்து ஏல ஜென்ரேட் ஆகும். ஸோ ஹை குவாலிட்டி கிடைக்கும். அதை நீங்க எங்கேயா சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோகிராம். ஸோ ஐடியோகிராம் உங்களால ப்ராம்ப்ட் எடுக்க முடியும். அட் சேம் டைம் ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களால இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது ஃப்ரீயா வந்து 40+ இமேஜ் கிரியேட் பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா காமா ஏஐ சொல்லிட்டு ஒரு ஏஐ பார்க்க போறோம். ஸோ இந்த காமா ஏஐ யூஸ் பண்ணி உங்களால பிரசன்டேஷன் ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து பிபிடி ரெடி பண்ணலாம், உங்களோட மீட்டிங்காகவோ இல்ல உங்களோட அபிஷியல் மீட்டிங்காவோ இல்ல உங்களோட பர்சனல் மீட்டிங் எதுக்காக நீங்க ரெடி பண்ணலாம். இதுல வந்து 3 ஆப்ஷன் தான். ஒன்னு பிளைன் டெக்ஸ்ட், உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி ரெடி பண்ண டேட்டா இங்க போயிடுங்க. அப்படியே உங்ககிட்ட இம்போர்ட் யூஆர்எல் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருக்கு, அதை அப்லோட் பண்ணி எடுக்க போனா இங்க போயிடும். இல்ல எங்கிட்ட எனக்கு ஐடியா மட்டும் இருக்கு, என்னால பிபிடி ஜென்ரேட் பண்ணலாம், ஜஸ்ட் இதை கண்டினியூ கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உங்களை ரீடைட் பண்ணும். ஸோ இங்க ஜஸ்ட் நீங்க ஒரே 1 லைன் மட்டும் கொடுத்தா போதும் guys. என்ன கொடுக்குறேன் இப்போ நான் வந்து எனக்கு வந்து பிபிடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிபிடி வேணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிபிடி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி டைப் பண்ணேன். எனக்கு வந்து சில அவுட்லைன் மட்டும் காட்டுது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கீ பில்லர் ஆஃப் டிஜிட்டல். ஸோ இதுல ஏதாச்சும் வேணும் உங்க எடிட்டும் பண்ணிக்க முடியும். சேம் டைம் வந்து உங்களை டெலிட் பண்ணிட்டு உங்களால ஆட் கார்டு கொடுக்கும், அதாவது ஸ்லைட் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுவே நான் ஜஸ்ட் போய் ஓகே ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கான பிரசன்டேஷன் அதுவே ரெடி பண்ணி கொடுக்கும். ரொம்ப கேட்சியா இருக்கும் எல்லாமே. நீங்க வந்து இங்க பார்த்தா எது வேணுமோ ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தா எனக்கு எந்த மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து இது கொஞ்சம் இது கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ். இது மாதிரி கொடுத்தா உங்களுக்கான பிபிடி வந்து பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கான பிபிடி வந்து பர்ஃபெக்டா ரெடி பண்ணும். அதுவும் வந்து பார்த்தா சூப்பரான இருக்கும். நீங்க ஆக்சுவலா வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட அவுட்லைன் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நான் ஜஸ்ட் வந்து ஒரு டம்மி மெயில் வச்சு கிரியேட் பண்ணேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லிருக்கு, பிளஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப். ஸோ உள்ள கண்டென்ட் நீங்க படிச்சு பாருங்க, உள்ள சூப்பரா இருக்கும். நீங்க ஏன்னா பிகாஸ் ஏஐ ஜென்ரேட் பண்றதுனால இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் அதுவே செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்க ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிபிடி டிசைனிங், இந்த ஏஐ வெப்சைட். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி உங்களோட மீட்டிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட் தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் சைடு கொரிஸ் ஏதாச்சுன்னா டேட்டா மெயில் பண்ணுங்க, நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.